வருவோடு வரட்டும், இருப்பவர்களை வைத்துக் கொண்டே செய்யக்கூடிய வலிமையான ஒரு வல்லமை வாய்ந்த தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கக்கூடிய பக்குவம் கொண்ட தலைவர் எடப்பாடியார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. நாம் நினைக்கின்ற கூட்டணி எல்லாம் எடப்பாடி அமைக்க இருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் சால்வாய் கொண்டிருக்கிறது. அற்புதமான வெற்றியை நோக்கி நமது கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நமது பொதுச்செயலாளர் எடப்பாடியார். ஆகவே எந்த ஐயப்பாடும் கிடையாது. களம் என்பது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். வெற்றி என்பது அண்ணா திமுகவுக்கு தான். வெற்றியுடைய உச்சாணி கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான் என்ற முடிவோடு தேர்தல் களம் புகுவோம். நாங்களால் தான் எங்களால் தான் யாரும் ஆட்சி அமைக்க முடியும், நாங்கள் ஆதரித்தால் தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 234 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? நாங்கள் வெளிச்சமான தலைவர், நாங்கள் புதிய வரலாறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கள போராளி இருக்கிறார்களா? ஒரு தொகுதியிலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்களா? போக்கஸ் அரசை வைத்து சில பேர் சித்து விளையாடுகிறார்கள், சந்து போக்கிலே சிந்து விளையாடுகிறார்கள். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. களம், தேர்தல் களம் அது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் தான். இருவரும் தான் களத்தில் இருக்கக்கூடியவர்கள். வெல்ல போகின்றவர் எடப்பாடியார் முதலமைச்சர், அடுத்த இடத்தில் வரப்போவர் ஸ்டாலின். இதுதான் நடக்கும். இதுதான் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய நடைமுறை. இதுதான் இருக்கும். குறுக்குச்சால் ஓட்டி யாரும் வர முடியாது. யார் வந்தாலும் கூட்டம் கூடுவார்கள், யார் வந்தாலும் பார்ப்பதற்கு ஆட்கள் வருவார்கள். திரையிலே பார்த்தவர்களை நேரில் பார்க்க ஆசைப்படுவார்கள். அதெல்லாம் வாக்குக்காக வாழ்க்கை சொன்னால் அதற்குரிய வாய்ப்புகளே கம்மி. இன்னைக்கு எடப்பாடியார் என்ற ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் அண்ணா திமுகவை எங்கேயோ கொண்டு அட வைத்திருப்பார்கள். திமுகவுக்கு சட்டமன்றத்தில் விஞ்ஞாபனம் செய்யவில்லை எடப்பாடியார், திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவில்லை எடப்பாடியார், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கவில்லை எடப்பாடியார். நெஞ்சை நிறுத்தி நேர்மை தன்னோடு உறக்க குரல் கொடுத்தார் எடப்பாடியார். திமுகவுடைய ஆட்சியுடைய அவலத்தை சட்டமன்றத்தில் தோலுறுத்தி காட்டியவர் எடப்பாடியார். அவருக்கு செய்கின்ற நன்றி கடன் அவரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும், அண்ணா திமுகவை ஆளுகின்ற இடத்தில் வைக்க வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேர் பணியாற்றுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.